எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய பேர் நம்மளோட சேனலில் மெட்ரிக் வந்து பிசாட் எடிட்டிங்கு பார்த்து சர்ச் பண்ணியிருக்கீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு நம்ம பிசாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்குவோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஆனால் அப்புறம் தான் நான் போகிற நிறைய எடிட்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணிடுங்க. அதில் வந்து ஒரு மரம் கிடைக்குதுற மாதிரி நான் கொடுக்குற இந்த இமேஜெல்லாம் கீழே இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுக்க முடியும். ஸோ சப்போஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வரல அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணது எப்படி தெரியல. ஒவ்வொரு ஃபோட்டோவாக பிளெயின் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கோங்க. இது ஒவ்வொரு ஃபோட்டோவும் பிளேன் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராமோட ஜாய் எடிட்டிங் கிரியேட்டரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே வந்து கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போஸ்ட்டில் வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எதான எடிட்டிங்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எடிட்டிங்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்கணுமா வேண்டாமான்னு தெரியல. சப்போஸ் இன்ஸ்டா ஐடியில் எனக்கு டிஎம்மில் மெசேஜ் பண்ணிக்கோங்க. அது மூலமா நான் வந்து உங்களுக்கு எடிட்டிங்ஸ் வேணால் உங்களுக்கு நான் பண்ணி தரேன். எந்த ஃப்ரீ கிடையாது. அமௌண்ட் வந்து 50 ரூபா மட்டும்தான் எல்லாத்துக்குமே எடிட்டிங்ஸ் எல்லாரும் எடிட்டிங்ஸுமே. இப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து பிகினர் மூலயமா தான் அந்த எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு 50 ருபீஸ் இருந்தாலே போதும். அதனால 50 ருபீஸ் சார்ஜ் அமௌண்ட் இதெல்லாம் நான் எடிட்டிங்ஸ் பண்ண போகிறது எல்லாமே. இனி வரப்போகிற கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்ஸ் அண்ட் எடிட்டிங்ஸ் அண்ட் பொங்கல்ஸ் எடிட்டிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம் தாராளமாக. ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துட்டு கிளைண்ட் ஆப்ஷனை ஒரு ஸ்க்ரீனுக்கு கொடுத்துருங்க. அவ்வளோதான் செட் ஆகிடும். உங்களோட ஸ்டாண்ட் பொசிஷன் அந்த ஸ்டார்டிங் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு பர்த்டே விஷஸ் மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ லைக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாய். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அது மாதிரி ஃபோட்டோஸ் கீழே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணி எராஸ் பண்ணிக்கோங்க. அந்த எராஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆம்பி பார்த்துனுக்கிற ஃபோட்டோ ஆட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்க. சைட்லேயே ஃப்ளவர் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருந்து இதுக்கு மேலே வந்து ஃபோட்டோ ஆட் பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி பிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மாதிரி ஆட் டு கேலரி வந்து இதை செலக்ட் பண்ணிட்டுக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய எடிட்டிங்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறேன். பாய்.